எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு கேவலமான நாள் ஷேர் மார்க்கெட்டில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மார்க்கெட் ஏறிடுச்சு. எனக்கு கோவம் வந்து இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுறலாமான்னு பார்க்குறேன். ஒரு மார்க்கெட் ஒரு 5% இறங்கினா, ஒரு 10% இறங்கினா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தான் நானும் காத்து கிடந்தேன். 3 மாதமாகி ஒன்றுமே வரல. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது 2 முறை வந்தது. பட் 2 முறையுமே ஒரு லாங் பிக் கேண்டில் கிரீன் கேண்டிலாக போட்டு அதை கெடுத்து விட்டானுங்க. இந்த முறையும் கெடுத்து விட்டானுங்க. ஸோ மறுபடியும் 22,500 போய் தான் நிற்குமா என்னன்றது தெரில. எனக்கு இதை பார்த்து வெயிட் பண்ணி ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அதனால் பிடிச்சி டெலிட் பண்ணி விட்டேன். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அட ஷேர் இறங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கன்ஃபார்மாக யாராவது பை ஆன் த டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கன்ஃபார்மாக யாரும் கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க. பட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பை த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல சீப் ரேட்டில் நீங்கள் போய் ஒரு ஷேரை வாங்கிக்கலாம், ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் ஷேர் பாருங்கள். வரே வாவ், இந்த வருஷத்தில் இன்னைக்கு தான் இவனை பார்த்தா கொஞ்சம் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. 5% ஏறி இருக்கான். ஆனால் இந்த ஷேர்னுடைய வீழ்ச்சி என்பது பாருங்க, பை த டிப் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வந்து உச்சத்திலிருந்து இறங்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 600 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே 469 ரூபா வந்திருந்தான். நம்மளால எக்ஸாக்டாக அதை கால்குலேட் பண்ணி வாங்க முடியாது. அப்படி ஒரு வேளை 469 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு மாதிரி 497 ரூபா பாசிட்டிவ்ல தான் இருக்கான். இன்னும் ஏறி 560 ரூபா அல்லது 600 ரூபாய்ன்னு போனால் இன்னும் லாபம் தான். நம்மளால கரெக்டாக இந்த டிப்பை பிடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம கண்ணு முன்னாடி மேலேருந்து கீழே விழுகும் போது எதெல்லாம் ஒரு லோ ரேட்டாக இருக்குமோ அந்த லோ ரேட்டெல்லாம் நம்ம அசம்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா. அதை தான் பை த டிப் அப்படின்றாங்க. அப்போ இறங்க வாங்கக்கூடிய தகுதியான பங்குகள் எப்படி இருக்கணும்னா ஒரு 20% இறங்கினாவே மறுபடியும் ஏறுறமா இருக்கணும், அல்லது ஒரு 7% இறங்கினாவே ஏறுறமா இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 பங்குகளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா நம்ம பிரசிடென்ட் இருக்கார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. அப்போ இது போன்ற பங்குகள் வந்து இறங்க வாங்கினா அது லாபம் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த REC லிமிடெட் அப்படின்றது 14% சமீபத்தில் இறங்கினா ஒரு பயம் அப்படின்றது வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் ஒரு 20% ஒரு 15% இறங்கினவன் 445 ரூபா போனவன் இன்னைக்கு 475 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது போன்ற பல்வகையான பங்குகள் நீங்கள் எடுத்து ஒரு நல்ல பங்குகளாக எடுத்து, டிஎம்பி கூட ஒரு வகையில் ஒரு நல்ல பங்கு தான். லாபம் பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாமே நல்ல பங்குகள் தான். ஆனால் இறங்க தைரியமாக வாங்கக்கூடிய பங்குகள் எதுனா மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் கம்பெனிகள் தான். ஏன் என்ன காரணம்னா அவன் பின்னாடி கவர்மெண்ட் இருக்கு. ஐடிஐன்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியெல்லாம் லாபமே பண்ணலினாலும் ரன் பண்ணுவாங்க. பிஎஸ்என்எல் ஒரு கம்பெனி, அவன் லாபமே பண்ணலினாலும் அவனை ரன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போதைக்கு தகுதியுடைய பங்குகள் இறங்க ஒரு 20% இறங்குச்சா உடனே வாங்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பங்குகள் தான். ஓ மை காட், கொஞ்ச நாள் இவனை துதி பாடிக்கிட்டே இருந்தோம், நீ வரலாம் இல்லை, பாட்டு பாடலாம் இல்லை அப்படின்னு இந்த சரி குமா அப்படின்ற ஷேரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன காரணம்னா அவன் பிரேக் அவுட் ஆகிட்டான், சப்போர்ட்ல இருக்கான், இருந்தாலும் மேலே வரமாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு சந்தில் சிந்து பாடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சமீபத்தில் 342 ரூபாயிலிருந்து 400 ரூபா வந்துட்டா. இன்னுமே மேலே ஏறி 500 ரூபா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இந்த சமயத்தில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தகுதியான சில ஷேர்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா. முதல்ல வந்தது வந்து இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஷேர் தான். இவன் வந்து ஒரு நல்ல வெடிச்சு சதறி சமீபத்தில் பார்த்தீங்களா 20% இறங்கியிருக்கான் இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மேலே ஏறி 1475 வந்திருக்கான். இது பத்தாது, இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினானாக்கா ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை ஏமாத்துறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா வெறும் 200 ரூபாய் இருந்த ஷேரு டக்குன்னு 1000 ரூபா வந்துட்டு 1475 வந்துட்டு ஒருவேளை 2000 ரூபா போகல அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் அவன் ஏதாவது ஒரு 400 ரூபா வருவான். அந்த 400 ரூபாய்க்கு பக்கம் ஏவரேஜ் பண்ணி பார்க்கணும், அல்லது 200 ரூபா வருவான்னா 200 ரூபா வரைக்கும் ஏவரேஜ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஷேரில் உள்ள இறங்கும் பொழுதே அவன் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்ற சினாரியா பார்த்து போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெல்லி வரி அப்படின்ற ஷேர் வந்து பல குவார்டர்ல நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த டெல்லி வெரி அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பாருங்க. பூரா நஷ்டத்துல நஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு டிசம்பர் மாசம் 12 கோடி லாபம் அப்படின்ற முதல் முறையா ஒரு லாபத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். அப்ப இவனுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பரிசு வழங்குமா அப்படின்னா டெக்னிக்கலி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கான். இவனை நம்ம பார்த்தோம் 390 ரூபா ரேஞ்சில் ஜனவரி மாசமே பார்த்தோம். இப்போ 460 ரூபா இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாக்கா ஆல்மோஸ்ட் 50% ஏற்றி 700 ரூபா பக்கம் கொண்டு வந்து விடணும்.
அப்படி கொண்டு வந்து விட்டு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். நண்பர்களே, இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கம்பெனியில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஷேரினுடைய விலையை இறங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, 1000 ரூபாய் எங்க, இப்போ 500 ரூபாய் எங்க, ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சேல்ஸே அப்படியே குறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, மிக அருமையாக அவனுடைய சேல்ஸ் வந்து 1447 கோடியிலிருந்து 3000 கோடி வரைக்கும் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன போன வருஷத்தில் மழையே இல்லையா, யாரும் விவசாயம் பண்ணலையா, அப்போ நம்ம சாப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம், வெளிநாட்டிலிருந்து வாங்குவோமா, ஒன்றுமே புரியல. இப்போ டிசம்பர் குவார்ட்டனுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கழுத தேஞ்சு கட்டெரும்பான கடையா இப்போ 1853 கோடி தான் அவன் சேல்ஸ் பண்ணியிருக்கான். லாபமும் 436 கோடி, நல்ல உயரத்தில் வளர்ந்து வந்த லாபம் அவனும் தேஞ்சு போய் இப்போ வெறும் 61 கோடி. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த தீபக் ஃபெர்ட் அப்படின்ற ஷேர் இறங்கியிருக்கு. எந்த ஒரு ஷேரும் இறங்கினா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டதுனாலையும், ஒருவேளை இந்த வருஷத்தில் மறுபடியும் மழையெல்லாம் வந்து இந்த 2024 ஒரு மாதிரி அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற சமயத்தில் இவன் வந்து பழையபடி 1000 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அட ஷேரை வாங்கி விற்காம வச்சிருந்தா எனக்கே கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்குமே, லட்சக்கணக்கில் பணம் வந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி பார்த்தா நம்ம எல்ஐசி ஷேரில் எத்தனை 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எத்தனை ஷேர் இப்போ எப்படி வளர்ந்து நிற்கும். மியூச்சுவல் ஃபண்டுகளை யோசிச்சு பாருங்கள், இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட பேர் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சி வச்சவங்கலாம் அப்போ இப்போ எவ்வளவு பெரிய லாபத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரியான நோக்கத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். தெய்வமே, நீ எந்த சந்துக்குள்ளே இருந்த, இத்தனை நாள் ஏன் எங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் இந்த டிசா இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில் 15,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிசா இந்தியா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, 100 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க. அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எப்படியும் பெரிய ஆளாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷேரே 15,000 ரூபாய். அப்போ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த 100 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. அப்படின்னாலும் ஷேர் மார்க்கெட்டில் இது போன்ற டிவிடெண்டுகள்லாம் பெரிய அமௌண்ட் தான். நண்பர்களே, நான் மீடியாக்களை பார்த்துருந்தேன், இன்னைக்கு ஏதாவது ஷேர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, பெரிய அளவில் ஏறி இறங்கக்கூடிய ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடியதான்னு பார்த்தேன். HFCL, கோத்ரேஜ் கன்சியூமர், ONGC போன்ற பங்குல டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு மல்டி பேக்கர் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து அவனுடைய P&L பாருங்களேன், 394 கோடி எங்க, 1007 கோடி எங்க. ஸோ அந்த கம்பெனியினுடைய வருமானம் முதல்ல நஷ்டத்தில் இருந்திருக்கு 6 கோடி, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி 47 கோடியாக லாபத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி நம்பி ஏதாவது பெரிய அளவு பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இப்படி டேட்டா எடுத்து பார்க்குறோம், அதே மாதிரி இந்த பெரிய குரூப் டேட்டா இது எடுத்து பார்த்துருப்பாங்க. ஓ, இந்த கம்பெனி இது வளர்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் நப்பாசியில் கொண்டு வந்து பணத்தை போட்டு வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு மல்டி பேக்கர் ஆகுமா? அட மல்டி பேக்கர் ஆகட்டி பரவாயில்ல. இவனுடைய பழைய ரேஞ்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 212 ரூபாய், இப்போ 148 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஸோ லாங் டேர்மில் 148 ரூபாயிலிருந்து 250 வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 வருஷத்தில் வந்தாலும் பரவாயில்ல, 5 வருஷத்தில் வந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு 1000 ரூபா வந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இவனுக்கு அந்த தகுதி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா கோவிட் சமயத்தில் 52 ரூபா தான் இருந்திருக்கான். கோவிட்டுக்கு முன்னாடியே இவன்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆயிருக்கான். ஸோ கோவிட் சமயத்தில் 49 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ இவனை மறுபடியும் 49 ரூபா போனால் ரொம்ப டவுட்டு தான், போவானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இவன் இங்கிருந்தே ஏற ஆரம்பிச்சான்னா அவனுடைய பழைய வந்தாவே ஒரு 40-50% இருக்கு. அதையும் தாண்டி போனான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மல்டி பேக்கராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் இவன் கீழே இறங்கினான்னா 140 ரூபாயிலிருந்து இறங்கினான்னா அடுத்தது இவன் 40 ரூபா வரும்போது தான் இவனை போய் திரும்பி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, மனம் வீசும் மனப்புறம். இந்த ஷேரை யாரும் திட்டாதீங்க, அவன் 90 பைசா தான் டிவிடெண்ட் கொடுக்குறான். இருந்தாலும் யாரும் திட்டாதீங்க, ஏன்னா எனக்கு இவன் 60% மேலே லாபத்தை கொடுத்துட்டான். அழகிய முறையில் இவனை கொஞ்சம் கீழே பிடிச்சிருந்தேன், இப்போ 185 ரூபா வந்துட்டான். என்னைக்காவது ஒரு நாள் இவனுடைய பழைய ஹை எவ்வளவு 208 ரூபா வரும்போது ஆளை விட்றான்னு விற்று விட்ருவேன். நண்பர்களே, ஜேகே பேப்பர் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு 2 நல்ல விஷயம். அதாவது மனம் நொந்து போயிருப்பீங்க இந்த வருஷத்தில். ஏன்னா இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது மேலே 440 போனவன் இப்போ 387 ரூபா வந்திருக்கான். அந்த 387 ரூபாய்ங்கிறது இந்த வருஷத்திலே இது ஒரு நல்ல சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இந்த சப்போர்ட் ப்ரைஸில் வந்து உளுந்துருக்கா, இங்கிருந்து மேலே வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 3000 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது வருது. டிவிஎஸ் மோட்டர் தாங்க இன்னைக்கு கதை. நான் வேற லெவலுங்க. வச்சிருந்தா இந்த மாதிரி தாங்க ஷேரை நம்ம வச்சிருக்கணும்.
இன்னைக்கு இவன் 4% ஏறி இருக்கான், அதுவும் முக்கியம் இல்லை. இந்த ஒரு வருஷ அளவுல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அதிகம், அதுவும் முக்கியம் இல்லை. 5 வருட கால அளவுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அதிகம். அவனுடைய காலம் தொட்டு 2000 இருந்தே சார்ட்ல இருந்து காமிக்கிறான். 24 வருஷம் சார்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது இப்ப இருக்கிறதா உச்சம். ஸோ சமீபத்தில் கூட நீங்க பாருங்க, இறங்கினாலும் மறுபடியும் ரெக்கவரி ஆயிட்டான். ஆல்மோஸ்ட் 1964 போனா எவ்வளவு தூரம் இறங்கினாலும் வாங்கலாம். அந்த இறங்க வாங்கக்கூடிய பங்குல இந்த டிவிஎஸ் மோட்டர் ஒருத்தனா இருந்திருக்கான். நண்பர்களே, நல்ல டிவிடெண்ட் தான். 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான் இந்த பஜாஜ் கன்சூமர் அப்படின்ற ஷேர். ஒருவேளை இந்த நியூஸை ஒரு சாதகமாக வச்சுக்கிட்டு மேல் நோக்கி வந்தானா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இவனை ஒரு இடம் பார்த்துருக்கோம். எப்போ போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கோம். அது ஒரு கும்பா பிரேக் அவுட் தான் இருக்கு. இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, மேலே ஏறவே இல்லை, அப்படியே தொடர்ந்து இறங்குமா இருக்கான். இப்போ ஒரு நல்ல நியூஸ் வருது, இந்த மாதிரி 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதை ஒரு காரணமாக வச்சு மேலே ஏற்றி விட்டா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, ஓஎன்ஜிசி ஷேரும் நல்ல அருமையான டிவிடெண்ட் கொடுக்குறான், 4 ரூபா. நீங்க நினைக்கலாம் ஓஎன்ஜிசி இப்போ 273 ரூபா இருக்கு, 4 ரூபாயெல்லாம் ஒரு விஷயமானு. ஐயோ சாமி, இங்க பாருங்க, நம்மளுக்கு இனி இந்த வாய்ப்புலாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கோவிட் சமயத்தில் 50 ரூபா போய் விழுந்திருக்கான். இவன்லாம் வந்து 4 ரூபா உங்களுக்கு இப்பதான் டிவிடெண்ட் கொடுக்குறான். பட் ஒரு வருஷ அளவில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா ஒவ்வொரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 10 ரூபா அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறான். அப்ப 50 ரூபாய்க்கு 10 ரூபா என்னங்க ஆகுறது? 50 ரூபா ரேஞ்சுக்கு யாராவது யோசிச்சிருந்து இது எந்த காலத்திலயும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், இவனுக்கு பின்னாடி கவர்மெண்ட் இருக்கு, எப்படி டிவிடெண்ட் வந்து சேரும், டிவிடெண்டுக்காக நல்ல வருமானம் சொல்லி வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இப்ப அந்த ஷேர்னுடைய விலை 273 ரூபா. அதை மறந்துருங்க, அந்த சொத்து மாதிரி தானே வாங்கி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 5 ரூபாயோ 10 ரூபாயோ டிவிடெண்ட் கொடுக்க போறான். போன வருஷம் 10 ரூபா கொடுத்தா, அதுக்கு முந்தின வருஷம் 10 ரூபா கொடுத்தா, இனி இந்த வருஷம் இப்பவே 4 ரூபா கொடுத்துட்டான். இன்னும் கேலண்டர் மந்த் படி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் 8 மாசம் இருக்கு. அதுல இன்னும் எவ்வளவு கொடுக்க போறானா, 10 மாசம் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஆல்மோஸ்ட் 15% 20% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்த கம்பெனி ஓஎன்ஜிசி. இவனை போய் விட்டடிச்சிட்டமே அப்படின்றது தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய வருத்தம். நண்பர்களே, கெட்டவங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கெட்டுத்தான் போகணும். அது மாதிரி தான் இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேரை வந்து யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதை நான் லாங் டைம் வச்சிருந்தா தீருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை. 800 ரூபாய்க்கு இந்த யூபிஎல்ல வாங்கியிருந்தா இது வந்து ஒரு ஏவரேஜ் பாயிண்டா தான் நான் பார்க்குறேன். கடைசிக்கு அவன் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றான், இதை மதிக்கிறான். இப்போ மதிக்கல, மிதிச்சிருக்கான். இங்கிருந்தும் பெருசா ஏறல, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இங்கிருந்து அது ஏறி இருக்கும், அப்படியும் மதிக்கல. ஸோ இவன் ஒரு கெட்டவனா இருந்தாலும் வேற வழி இல்லை. இங்கே 800 ரூபாய்க்கு வாங்கினவங்க மறுபடியும் அவன் 800 ரூபாய் எப்போ வருவான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது வெறும் அசல் தான் வந்து சேரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இப்போதைக்கு இருந்தாலும் வேற வழியே இல்லை. அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன் யூபிஎல்ல. ஓ மை காட், பரவசமே பரவசம். அதாவது இந்த வருஷத்துல உருப்படியா செஞ்ச வேலை எது? இந்த நேட்கோ ஃபார்மா ஷேரின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10% இன்னைக்கு ஏறினதான். இந்த நேட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேரை வந்து நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாசத்துல 800 ரூபாய்க்கு ஒரு பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 976 ரூபா வந்திருக்கான். வெரி நைஸ், குட் பாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். நண்பர்களே, ஷேர் வாங்குறது முக்கியம் இல்லை, குறிப்பிட்ட இடத்துல வித்துட்டு தப்பிச்சு ஓடணும் அப்படின்றத என்னுடைய குறிக்கோள். என்ன காரணம்னா, இப்போ இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஷேர் பார்க்குறோம். இந்த ஷேருடைய பிரைஸ் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சப்போர்ட்ல எங்கே பார்த்தோம், 1800 ரூபாயில பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2002 ரூபாய் வந்திருக்கான். ஸோ இருந்தாலும் இந்த ஷேருடைய பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடம் வந்தால் தப்பிச்சு ஓடு அப்படின்னு. ஏங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் அவன் பிரேக் அவுட் ஆகிறான் ஆகலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ இப்போ ஒருத்தர் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை வித்துட்டு ஓடணும், அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணணும், அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படின்னா அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரமாக தான் இப்போ நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.